வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக நேற்றைய ப்ரோமோவை பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு தான் இருக்குது. நிலா சோழன் ரிசப்ஷனில் மண்டபம் ஃபுல்லாக அங்கங்கே ஆளுங்க உட்காந்துருக்கு. நடேசனுக்கு தான் பொழுதே போகலை. சின்ன பிள்ளைங்க மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காரு. சேரன் அவரை அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்க, எனக்கு ஜூஸ் வேணும் எடுத்துட்டு வா, அதான் உட்காந்துருக்க இடத்துலயே எல்லாம் வரும்னு சொன்னில்ல, போ அப்படின்னு அனுப்பி விடுறவரு. சேரன் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கமா ஃப்ரண்ட் ரோவுக்கு வந்துடுறாரு. என்ன கஸ்தூரி, பொதுவால வந்து உட்கார்ந்துருக்கியே, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு ரொம்ப உற்சாகமா கேட்குறாரு. அவங்களும் சிடுசிடுன்னு இருந்தாலும் ரொம்பவே முகத்தை காமிக்காம நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. பார்த்தா தெரியல, நான் சும்மா ஜம்முன்னு இருக்கேன்ல, அங்கே பாத்தியா இந்த சட்டையை பாத்தியா அப்படின்னு அவரு ரொம்ப சந்தோஷமா சொல்ல, அதை இதை பண்ணி பிள்ளைங்களை செட்டில் பண்ணிட்டியே அப்படின்னு கொஞ்சம் வயிற்றுச்சலை கொட்டுறாங்க கஸ்தூரி. நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா, நாங்களும் நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிற நடேசன். ஆமா, வேர் இஸ் மை பிரதர்னு கேட்குறாரு. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கஸ்தூரி சொல்ல, உடம்பு சரியில்லாதவனை தனியா விட்டுட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு நடேசன் கேட்க, என்னமாமா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க. மருமகளே, உன்னை கண்டுக்கிடாம இருக்க முடியுமா, எப்படி இருக்கன்னு கேட்க ரொம்பவே சோகமா இருக்கு கார்த்திகா. நான் நல்லா இருக்கேன் மாமான்றாங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, எனக்கு என்னம்மா நான் நல்லா இருக்கேன்றாரு நடேசன். வாங்க வந்து உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்கன்றாங்க கார்த்திகா. உட்கார்றேன் அப்படிங்கிறவரு அப்படியே இந்த பக்கம் லைட்டா திரும்ப, மாணிக்கா வணக்கம் வணக்கம், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு வானதியோட அப்பா கிட்ட வர்றாரு. வணக்கங்க, நல்லா இருக்கேன்றாரு அவரு. உட்காருங்க உட்காரு, சபையை நிறைச்சு உட்காரு அப்படின்னு கஸ்தூரிய சொல்லிட்டு நடேசன் போக, நீ உட்காருன்னு அவங்க சிடுசிடுக்கிறாங்க. அம்மா சும்மா இரேம்மா அப்படின்றாங்க கார்த்திகா. வெளியே சிரிச்சாலும் உள்ள எரியுமே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு பின்னாடி உட்காந்துக்கிறாரு நடேசன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு கஸ்தூரி பட்டுன்னு பதில் கொடுக்குறாங்க. சோழன் இந்த பக்கமா திரும்பி, அண்ணே அப்படின்னு சேரனை கூப்பிடுறாங்க. அண்ணே வாங்க போட்டோ அப்படின்னு சோழன் கூப்பிட மனோகர் பாக்குறாரு. வாண்ணே அப்படின்னு அவர் மறுபடியும் கூப்பிட, வா அப்படின்னு தம்பிங்களை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு வர்றாரு சேரன். மனோகர் பயங்கர கடுப்போட பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஸ்டேஜில் ஒருத்தர் ஏறி வந்துகிட்டு இருக்க, வாங்க 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 சார் அப்படின்னு வரவேற்று கூட்டிட்டு வர்றவர், தம்பி கொஞ்சம் அப்படின்னு இல்லைங்க அப்படின்னு சோழன் பக்கத்தில் வந்து நின்ன 3 பேரையும் நகர்த்தி விடுறாரு. அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி நகர்ந்துக்க, மனோகர் சோழன் பக்கத்தில் வந்து நின்று, இவர் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்ல சோழனுக்கு ஒரு செகண்ட் கொடுக்குறாரு. நில்லுங்க, அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலான்றாங்க தேனு. அவர் ஒரு கிஃப்ட்டை 2 பேர்கிட்டையும் கொடுத்துட்டு அவரோட ஒய்ஃபை நிலாவுக்கும் சோழனுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் அவங்கள்ட்ட ஸ்மைலோட பேசிட்டு இருக்க, அந்த லேடியும் கும்பிடோட பேசிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இதுங்களுக்கெல்லாம் வந்த வாழ்க்கைன்ற மாதிரி கஸ்தூரி கார்த்திகாவை பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமா நின்று ஃபோட்டோ எடுத்துக்க இவங்க 3 பேரும் கொஞ்சம் தள்ளி ஓரமாக நிற்கிறாங்க. அவங்க கீழே இறங்க போக, நீங்கள் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு மனோகர் அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. அவங்க நகர்ந்ததும், அண்ணே வான்னு சோழன் கூப்பிடுறாரு. வாங்க அப்படின்னு சேரன் முன்னாடி வர, மறுபடியும் ஸ்டேஜுக்கு வர்றவங்கள கூப்பிட்டு இவங்கள ஒதுக்கி விட்டுட்டு மனோகர் அவங்களோட போட்டோ எடுக்க வைக்கிறாரு. இவங்களும் ஒரு சமாளிப்பு புன்னகையோட ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. சோழன் வாங்கன்னு கூப்பிட மறுபடியும் 3 பேரும் வர்றாங்க. டேய் பல்லவா, நீ இந்த பக்கம் வாடான்னு நிலா கூப்பிட்டு நிறுத்திக்க, அதுக்குள்ள மனோகர் ஸ்டேஜுக்கு வரவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இவங்கள ஒதுக்கி விடுறாரு. சோழன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டோட பார்த்தாலும் வந்தவங்க கிட்ட முகத்தை காமிக்க கூடாதுன்னு மனோகர் கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றவங்ககிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. பல்லவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. 4-5 தடவை போய் போட்டோவுக்காக நின்னுட்டோம், ஒரு தடவை கூட எடுக்க விடாம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவர் சங்கடத்தோட பார்க்க, பாண்டியன் கொஞ்சம் சங்கடத்தோட அண்ணனை பாக்குறாரு. நடேசனும் இதை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட முகமும் இறுகி போயிருக்கு. கஸ்தூரி, கார்த்திகா, வானதி வீட்டுல எல்லாரும் இதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. வானதி ரொம்ப டிசப்பாயின்மெண்டோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சேரன் போய் மறுபடியும் போட்டோவுக்காக நிக்க, மனோகர் மறுபடியும் அவங்கள நகர்த்தி விட்டுட்டு கெஸ்ட்டை கூட்டிக்கிட்டு வர்றாரு. இப்போ சோழனுக்கே கடுப்பாயிடுது. வந்தவர் வணக்கம் சொல்ல அவர் லைட்டா தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாரு. கீழே இருக்கவங்களும் என்னடா இது, இவங்களையும் இப்படி நடத்துறாங்கன்ற மாதிரி சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே வாண்ணே வா அப்படின்னு சோழன் சேரனை இழுத்து பிடிச்சிக்க அவங்க 2 பேரும் வர்றாங்க. சார் ரெடியா அப்படின்னு போட்டோகிராஃபர் கேட்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற மனோகர், தம்பி அப்படின்னு அவங்கள நகர்த்தி விட்டுட்டு
வந்த கெஸ்ட கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாரு. பல்லவன் இப்ப ரொம்பவே வெறுத்து போயிடுறாரு. வாங்க நம்ம கீழே போயிடலாம், அப்புறம் வந்துக்கலாம் வாங்க அப்படின்னு தம்பிங்களை கூட்டிட்டு சேரன் கீழே இறங்குறாரு. அவங்க கீழே போய் நின்றுட்டு இருக்க கஸ்தூரி கார்த்திகான்னு அவங்கள சங்கடமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி இது இப்படி பண்றாங்கன்னு வானதியோட அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. வரவங்க கிஃப்ட கொடுக்க 2 பேரும் வாங்கினாலுமே முகம் லைட்டா டென்ஷன் ஆயிடுது அவங்களுக்கு. நடேசன் இதை இறுகின முகத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கீழே இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு போட்டோ எடுக்க வைக்கிறாரு மனோகர். அண்ணே அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க. வாங்க வாங்க அப்படின்னு மனோகர் ஒருத்தங்களை கூப்பிட்டு இருக்காரு. அண்ணே வாண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட, அவங்க எடுக்கட்டும்டா, அவங்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாம அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு சேரன். மனோகர் யாரையோ கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்க. அப்பா ஒரு நிமிஷம்னு நிலா நிறுத்துறாங்க. எங்க ஃபேமிலியோட போட்டோ எடுக்கணும்ப்பா அப்படின்னு நிலா நச்சுன்னு சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தை. நடேசனை திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. இவ்வளோ நடக்கிறதுலையும் இந்த பிள்ளை இதை கவனிக்குது அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க. சேரன் பல்லவன் பாண்டியன் 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இல்லம்மா வந்தவங்கல்லான்னு மனோகர் ஏதோ சொல்ல வர்றாரு. அது இல்லப்பா, இப்பதான் மேக்கப் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு டல்லா ஆயிடுவோம்ல, இப்பவே போட்டோ எடுத்துக்கிறோமேங்கிறாங்க நிலா. அடுத்து பக்கத்துல நிக்கிறவர்கிட்ட, சாரி சித்தப்பா ஒரு 2 மினிட்ஸ் எங்க ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிறோமே, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அப்படிங்கிறாங்க நிலா. பரவாயில்லம்மா நான் வெயிட் பண்றேன், நீங்க எடுத்துக்கங்கன்றாரு அவரு. ஓகேன்ற நிலா நீங்க மேல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அண்ணே போலான்னு என்ன பல்லவன் சொல்ல, இல்லப்பா அவங்களே முதல்ல நிக்கட்டுங்கிறாரு சேரன். அண்ணே வாங்கன்னுங்கிறாங்க நிலா. இவர் வேற அண்ணே வாண்ணே அண்ணே வாண்ணே என்ன சோழனும் கூப்பிடுறாரு. 3 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அண்ணே வாண்ணேன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாரு சோழன். சரின்னு சேரன் தலையாட்ட 3 பேரும் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. நிலா சிரிப்போட அவங்கள பார்த்துட்டு அங்கிள் எங்கன்னு கேக்குறாங்க. ஏம்மா நான் இங்க இருக்கேன்னு கைய தூக்குறாரு. அண்ணே வாண்ணே அப்படின்னு தயங்கி நிக்கிற சேரனை சோழன் இழுத்து பிடிச்சிக்கிறாரு. அங்கிள் வாங்கன்னு நிலா கூப்பிட, இதோ வர்றேன் ஐ எம் கம்மிங் அப்படின்னு வேகமா போறாரு அவரு. அப்படின்னு அவரு ஜாலியா ஸ்டேஜில் ஏற, எங்க அங்கிள் போனீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. எங்க போனேங்கிறது பிரச்சனை இல்லம்மா, நீ கூப்பிட்ட குரலுக்கு வந்தேன் பாத்தியா, அதான் நடேசன்னு பீத்திக்கிறாரு அவரு. சரி வாங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்கன்றாங்க நிலா. இப்ப இவங்க எல்லாருமே ஸ்டேஜ்ல லைனா நிக்க, மனோகர் ஃபேமிலியில இருக்க 4 பேரும் ஓரமா நிக்கிறாங்க. இதோ வந்துட்டனே அப்படின்னு அவரு முன்னாடி வர, வாங்க நீங்க இங்கே உட்காருங்க அப்படின்றாங்க நிலா. ஏய் கோட்டு ஜம்முன்னு இருக்கே அப்படின்னு சோழனை பாராட்டிக்கிட்டு அவர் வந்து சோஃபாவில் நடுப்புற உட்கார்றாரு. அவர் பின்னாடி ஃபர்ஸ்ட் பல்லவன், அடுத்து நிலா, அடுத்து சோழன், பாண்டி, சேரன் எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. இவர் மட்டும் நட்ட நடுப்புற ரொம்ப அழகா உட்கார்ந்துருக்காரு. சேன்னு பயங்கர கடுப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு மனோகர். அடுத்ததா சோழனும் நிலாவும் அந்த சோஃபாவில் உட்கார, இவங்க 4 பேர் அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இருக்க மனோகர் பயங்கர டென்ஷனும் தேனு பயங்கர கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா அப்படின்னு கார்த்திகா அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க அம்மாவும் சின்ன சிரிப்போட பார்க்குறாங்க. முகம் சுண்டி போயிருந்த வானதியோட அப்பா அம்மா வானதி அவங்களும் ரொம்ப சந்தோஷமா பார்க்குறாங்க. அப்போ நிலாவோட சித்தப்பா மதிக்கிட்ட, ஏம்மா மேடையில் பொண்ணு மாப்பிள்ள கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களே அவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறாரு. மனோகர் இதை கேட்டு வெடுக்குன்னு திரும்பி பார்க்க, அவங்க தான் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க அங்கிள் அப்படின்றாங்க மதி. மாப்பிள்ளை வீடா அப்படின்னு அவர் கேட்க, அவரு மாப்பிள்ளையோட அண்ணன், அவர் பக்கத்துல நிக்கிற 2 பேரும் தம்பிங்கன்றாங்க மதி. அப்படியா அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்க, நடுவுல இருக்கவரு மாப்பிள்ளையோட அப்பான்னு மதி சொல்றாங்க. பயங்கரமா முகம் இறுகி நின்றுட்டு இருக்காரு மனோகர். உன் மாமனார் வேற மாதிரி சொன்னாரே அப்படின்னு அவர் கேட்க, என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க மதி. உங்க வீட்டுல வேலை செய்யற ஆட்கள்னு சொன்னாரு அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்ல, இது இப்ப ரொம்ப அவசியமாக்குன்ற மாதிரி மனோகர் வெடுக்குன்னு பாக்குறாரு. என்னங்க இது ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற மாதிரி தேனு பாக்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அங்கிள், அவர் வேற யாரையாவது பார்த்து சொல்லி இருப்பாருங்கிறாங்க மதி. இவங்க தான் மாப்பிள்ளையோட குடும்பம் அப்படின்னு மதி சொல்ல, அவரு ரொம்ப கிளறாம சரி சரிங்கிறாரு. மனோகர் முகம் சிரித்து போய் நின்றுட்டு இருக்க, நாம எதிர்பார்த்த மாதிரியே, ஏன்பா மனோகர் இவங்க தான் மாப்பிள்ளையோட ஃபேமிலின்னு அப்பவே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அதை மறைச்சி உன் வீட்டுல வேலை செய்யறவங்கன்னு சொன்ன அப்படின்னு அவரு கையோட கேட்டும் விட்டுடுறாரு. அவரு பதில் சொல்ல முடியாம அவமானத்தோட பார்க்க தேனுக்கும் ரொம்பவே சங்கடமா இருக்கு. தாசும் பயங்கரமா பல்ல கடிச்சிட்டு நிக்க, இதெல்லாம் தெரியாமையா போயிட போகுது அப்படிங்கிற அவங்க சித்தப்பா, என்ன மனோகர் நீ இதுல என்ன அவமானம் உனக்கு அப்படின்னு விடாம அவரை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காரு. ச்சே எல்லாம் இவளால தானே தேனு பயங்கரமா பல்ல கடிச்சுக்கிட்டு, நிலா போட்டோ எடுத்தாச்சான்னு வந்து கேக்குறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அம்மா நீயும் நில்லுமா
அப்பா நீங்களும் வாங்க, அண்ணா அண்ணி வாங்க, பாப்பாவை கூட்டிட்டு வாங்க, வாங்கப்பா போட்டோ எடுத்துக்கலான்னு நிலா கூப்பிடுறாங்க. வா பாப்பா அத்தைக்கிட்ட உட்காருன்னு நிலா சோழனுக்கும் தனக்கும் நடுப்புற குழந்தைய உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்களோட லெஃப்ட் சைடில் நடேசன், சேரன், பல்லவன், பாண்டியன் 4 பேரும் நிற்க, இந்த பக்கம் தேனு, மனோகர், மதி, தாஸ்னு 4 பேரும் நிற்கிறாங்க. அந்த 2-3 ஸ்னாப் எடுத்து முடிச்ச உடனே பல்லவா உங்க அத்தை வானதி எல்லாரையும் வர சொல்லுங்கிறாங்க நிலா. அப்படின்னு அவரு கீழே ஓடுறாரு. உங்க 2 ஃபேமிலியும் கூப்பிட்டு அண்ணி போட்டோ எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க, வாங்கன்னு கூப்பிட வானதி ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. அத்தை வாங்க, நீங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிட அவங்களும் எழுந்து வர்றாங்க. மனோகர் ஃபேமிலி அப்படியே மெதுவா ஒதுங்கிக்கிறாங்க. வானதி ஃபேமிலி சந்தோஷமா கொண்டு வந்த கிஃப்ட கொடுத்துட்டு அந்த பக்கமா போறாங்க. அடுத்து கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் வந்து கிஃப்ட கொடுத்துட்டு 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. வானதி நிலா கிட்ட வந்து அக்கா சூப்பரா இருக்கீங்கக்கான்னு சொல்ல, நீயும் அழகா இருக்கப்பா அப்படின்றாங்க நிலா. வாங்க வாங்க அப்படின்னு சோழன் வானதியோட அப்பாவை கூப்பிட, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா அப்படின்னு வானதியோட அம்மா சொல்றாங்க. தேங்க்யூ, வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நிலா அவங்களோட போட்டோ எடுத்துக்க இங்க மனோகர் வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்காரு. வானதி ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டு கீழே போறாங்க. கார்த்திகா ஃபேமிலியும் போட்டோ எடுத்துட்டு கீழே இறங்க வானதி பாண்டியோட கையை பிடிச்சி, பாண்டி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. என்னது? ஏய், உன்னோட அப்பா அம்மா இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க, பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கேக்குறாரு பாண்டி. நீ போய் உட்காருன்னு அவர் சொல்ல, செல்ஃபி தானே எடுக்க போறோம், நான் என்ன உன்னை கட்டி பிடிச்சி முத்தமா கொடுக்க போறேன்னு வானதி கேக்குறாங்க. ஏய் அமைதியா பேசுடி, அவங்க காதுல விழுந்துற போகுது அப்படிங்கிறாரு பாண்டி. சரி போனை எடுங்கிறாங்க வானதி. வேணாம் வானதின்னு அவர் சொல்ல, எடுங்கிறல்ல அப்படின்னு அங்க படியிலேயே நின்று 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வர்றாங்க. அப்புறமா எடுக்கலாம்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாரு பாண்டி. எடு, செல்ஃபி தானே அப்படின்னு வானதி முகத்தை காமிக்க, இந்தா அப்படின்னு மொபைல் எடுத்து கொடுத்துடுறாரு அவரு. வானதி ரொம்ப ஆர்வமா ஆசையுமா மொபைலை வாங்கி செல்ஃபி எடுக்க பாண்டிக்கு தான் தர்ம சங்கடமா இருக்கு. அவரு சங்கடத்தோட அவங்க அம்மா அப்பாவையே பார்த்துட்டு இருக்க, இன்னாயா இது அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட கேட்குறாங்க. பாண்டி கேமராவை பார்க்கலன்னு வானதி, என்ன பாண்டி இங்கே பாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரும் வேற வழி இல்லாம திரும்பி கேமராவை பார்க்க வானதி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் போதும் வானதிங்கிறாரு அவரு. இங்க பாரு அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்க, நாம அப்புறமா எடுக்கலாங்கிறாரு அவரு. சரி குடு அப்படின்னு வாங்குறவரு. நல்லா இருக்குல்லன்னு வானதி கேட்க, அனுப்பிச்சு விடுறேன் உனக்குங்கிறாரு. சரி போய் உட்காருன்னு அனுப்பி விடுறாரு. அடுத்ததா ஸ்டேஜில் அவங்க சித்தப்பா சொந்த பந்தம்னு வர மனோகர் பெருசா எதுலயும் ஆர்வம் காட்டிக்கவே இல்லை. அவங்கள எப்படியாவது ஒதுக்கி விட்டுறணும், ஓரம் கட்டிடணும், மட்டம் தட்டணும்னு அவர் நினைக்க நிலா எல்லாரையும் கூப்பிட்டு போட்டோ எடுத்துற, இனிமே நம்ம இங்க நின்று என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒதுங்கி நின்னுக்கிறாரு மனோகர். பாண்டி ஸ்டேஜில் நிற்கிற நிலாவையும் சோழனையும் பார்த்துட்டு, டேய் அவங்க 2 பேர் முகத்தையும் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பல்லவன் ரொம்ப ரசனையோட உதட்டுல சிரிப்போட எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. அவரோட தோல்ல ஒரு இடி இடிச்சு, என்ன சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்க அவரை டன் டன்னா வழிஞ்சு லைட்டான்னு காமிக்கிறாரு. அண்ணன் பார்க்கணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணன் கேட்டா ஜூஸ் கேட்டாங்கன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு பல்லவன். ஜூஸ் அத அண்ணன் நம்புங்கிற அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணன் கேட்டா சொல்லுவேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, எப்பா அப்படிங்கிறாரு பாண்டி. பாஞ்சு மனோகர் எல்லாரையும் கொண்டு வந்து போட்டோவுக்கு நிறுத்தினதுல கிட்டத்தட்ட போட்டோ செஷனே ஓவர் ஆயிடுது. இருந்த ஒரு சிலரும் வந்து போட்டோ எடுத்துட்டு கிளம்ப நிலாவும் சோழனும் அப்பாடான சோஃபால உட்காடுறாங்க. அப்பதான் மனோகர் முன்னாடி வந்து மைக்க கொண்டு வந்துறாரு. உடனே அங்க இருந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பாக்குற பையன் ஓடி வந்து மைக்க நீட்டுறாரு. அவரும் மைக்க வாங்கி நிலாவையும் சோழனையும் பார்த்துட்டு அதை ஒரு தடவை தட்டி பார்த்துக்கிட்டு ஒரு சிரிப்போட என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்த எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் அப்படின்னு ஆரம்பிக்க எல்லாரும் புன்னகையோட அவரை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு 2 பசங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என் முதல் பையன் தாஸ், அவன் கல்யாணத்தை ஊரே மெச்சுற மாதிரி நடத்தின, அதே மாதிரி என் பொண்ணு நிலாவுக்கு பெரிய சம்பந்தமா பார்த்து நல்ல கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இவங்களை திரும்பி பார்க்க நிலாவும் சோழனும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, என் பொண்ணு காதலிச்சுட்டா, அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்கிறது பேரண்ட்ஸோட கடமை இல்லையா, அதான் பெத்தவங்க நாங்க அவ காதலுக்கு கூடவே நின்னோம் அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க, இவர் எப்படா கூடவே நின்னாருன்னு சோழன் ஆச்சரியமா பாக்குறாரு. இவர் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு தெரியலையேன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. எல்லாருமே அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப எதுக்குன்னு இதெல்லாம் பேசுறாருன்ற மாதிரி பாண்டியும் பல்லவனும் சேரனை பார்க்க
எனக்கு என்னடா தெரியுங்கிற மாதிரி அவரும் பாக்குறாரு. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எங்க வசதிக்கு இல்லைன்னாலும் அவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, சொந்தமா டிராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மனோகர் சொல்ல நிலா சோழன் 2 பேருமே அதிர்ச்சியோட நிமிர்ந்து பாக்குறாங்க. என்ன சோழன், பொசுக்குன்னு எங்க அப்பா இப்படி சொல்றாருன்ற மாதிரி நிலா சோழனை பார்க்க, அதானே நிலான்னு அவரும் பாக்குறாரு. என்ன சொல்றாருன்னு வானதி அவங்க அம்மாவை பார்க்க அப்படின்னு உதட்ட பிதுக்குறாங்க அவங்க. எங்க கௌரவத்துக்கு ஏத்த அளவுக்கு இல்லதான், ஆனா மாப்பிள்ளையும் அவர் குடும்பத்து ஆளுங்களும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க சேரன், பல்லவன், பாண்டி 3 பேரும் சங்கடமா நிக்கிறாங்க. ஒரு நாள் என் பொண்ணு எங்கிட்ட வந்து நான் இவரை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டா அந்த நிமிஷம் நான் கௌரவத்தை பத்தி யோசிக்கவே இல்லாம நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க சம்பந்தப்பட்டவங்க அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிட்டு இருக்கான்னு நடேசன் ஒரு மாதிரியா பாக்குறாரு. இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி தாஸ், மதி, தேனம் 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எனக்கு மாப்பிள்ளையோட உழைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாதாரணமா டிரைவர் வேலையில ஆரம்பிச்சு படிப்படியா முன்னேறி இன்னைக்கு ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துற அளவுக்கு முன்னேறி இருக்காரு அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க. அப்பா அப்படின்னு அதிர்ச்சியா கூப்பிடுறாங்க நிலா. மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பிங்களும் அவரை போலவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மனோகர் சொல்ல திடுக்குன்னு பாக்குறாங்க 3 பேரும். என்னடி ஏதோ பெரிய புரட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி கார்த்திகாவை பார்க்க, ஐயோ என்ன இந்த மனுஷன் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வானதி அம்மா கன்னத்துல கையை கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. குடும்பமா பார்த்தா அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஆளுங்க தான். சரி, இப்படி ஒரு குடும்பத்தை தான் என் பொண்ணுக்கு நான் பார்த்துருப்பேனான்னு பார்த்தா கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு மனோகர் சொல்ல எல்லாருமே முகம் வெளிரி போய் பாக்குறாங்க. என்னதான் நல்ல குடும்பம், உழைச்சி முன்னேறின குடும்பமா இருந்தாலும் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா தான் நான் ஒரு சம்பந்தத்தை பார்த்து இருப்பேன் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமா இருக்கு. சேரன், பல்லவன், பாண்டி, நடேசனுக்கு மட்டும் இல்ல, அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கவங்களுக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. மற்றவங்க எல்லாம் ஏதோ சுவாரஸ்யமான கதை கேட்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொன்னதை யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சிரிக்கிற மனோகர், நான் எதுக்கு சொல்றேன்னா என் ஸ்டேட்டஸ் எல்லாம் தாண்டி என் பொண்ணோட மனசுதான் ரொம்ப முக்கியம்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மனோகர் சொல்ல சோழன் சங்கடத்தோட தலை குனிஞ்சு நிக்க நிலா கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருந்தாதானே நாம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறவரு கூட்டத்துல இப்படி பார்த்துட்டு, என்ன சந்திரன், நான் சொன்னது கரெக்டு தானேன்னு அவங்க சித்தப்பான்னு சொன்னவரை பார்த்து கேட்கிறாரு. கரெக்டு தான் அப்படின்னு தலையை ஆட்டி வைக்கிறாரு அவரு. அப்படின்னு பெருமையா தலையை ஆட்டிக்கிறாரு மனோகர். சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேருக்கும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டேஜ்ல நிக்கிற சோழன், நிலாவுக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு மனோகர் சொல்ல தேன் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியாவது அவங்க மனசுல இருக்க கோவத்தை, வன்மத்தை தீர்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க போல. என்னம்மா இதெல்லாம், அப்பா என்ன பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி நிலா தேனை பார்க்க, நிலா திரும்பி கூட பார்க்கல. நம்ம பேச்ச கேட்க அவங்க ரெடியாவே இல்ல அப்படிங்கிற ஒரு உடனே, ஐயோ நான் இதை தப்புன்னுலாம் சொல்லல, இங்க வர்ற பல பிசினஸ் மேன்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க பொண்ணோ பையனோ லவ் பண்றேன்னு சொன்னா தயவு செஞ்சு நோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க நிலா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. சோழன் அப்படியே நிலாவை பார்த்துட்டு இருக்காரு. மெதுவா சோழனோட கையை பிடிக்க, எங்க மாப்பிள்ள மாதிரி வசதியில கம்மியா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு அவரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்க சோழனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டு இருக்காரு. நடேசனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. செம்மப்பா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கோட்டை நறுக்குன்னு இழுத்து பிடிக்கிறாரு தாஸ். உங்க பசங்களை அவங்க நல்லா பாத்துக்குவாங்களான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணும். என்ன மாதிரியே எல்லாரும் கௌரவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு துணிச்சலா ஒரு முடிவெல்லாம் எடுக்கவே முடியாது, அது எனக்கு புரியுது. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு அவரு மனசுல இருக்க வஞ்சத்தெல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு வார்த்தைகள்ல. ஒரு தடவை நிலாவை திரும்பி பாக்குறவரு, என் பொண்ணு கேட்டதை நான் செஞ்சுட்டேன், இப்ப அவ சந்தோஷமா தானே இருக்கா, அந்த சந்தோஷத்தை உங்க கூட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு தான் இந்த ரிசப்ஷனை ஏற்பாடு பண்ணனேன்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க நிலாவும் சோழனும் ரொம்பவே டென்ஷனோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இருந்தாதானே நாம சந்தோஷமா இருக்க முடியும். மறக்காம என் பொண்ணையும் மாப்பிள்ளையையும் நல்லா வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும், தேங்க்யூன்னு மைக்க வைக்க போறாரு மனோகர். கீழே நிக்கிற அண்ணன் தம்பி 3 பேரும் ரொம்ப சங்கடமா குறுகி போய் நிக்கிறாங்க. என்னடி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வானதியை லைட்டா இடிச்சு அவங்க அம்மா பாக்குறாங்க. கஸ்தூரியும் கார்த்திகா கிட்ட, என்ன போ
இதெல்லாம் எதுக்கு பேசணும், என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. மண்டபம் முழுக்க ஒரு விசித்திரமான அமைதியா இருக்கு. பல்லவன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏதாவது பண்ணி இவங்கள நார்மல் ஆக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவரு நேரா ஸ்டேஜுக்கு ஏறி வர்றாரு. இவன் எதுக்கு இங்க வர்றாங்கிற மாதிரி மனோகர் பார்த்துட்டு இருக்க. அண்ணே வாண்ணே, நாமெல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு சோழனை கூப்பிடுறாரு பல்லவன். நிலாவும் சோழனும் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. அண்ணே வாண்ணேன்னு தோளை தொட்டு கூப்பிடுறாரு. அப்படின்னு அவர் சொல்ல, அண்ணே வாண்ணேன்னு சேரனையும் கூப்பிடுறாரு. அண்ணே வாண்ணே அப்படின்னு அவர் ஸ்டேஜில் இருந்து கூப்பிட, வாண்ணே அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. அங்க எல்லாருமே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில தான் உட்கார்ந்து இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஃபங்க்ஷனை இவரோட சொந்த வெறுப்புக்காக மோசமான இடமா மாத்தி விட்டுடுறாரு மனோகர். அண்ணே வாண்ணே அப்படிங்கிற பல்லவன் அண்ணே நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. நிலாவும் சோழனும் எழுந்து நிக்கிறாங்க. அவங்க லைன்ல நிக்க பல்லவன் முன்னாடி போய் கேமராவை உயர்த்துறாரு. தம்பி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன், நீ 10,000 ரூபா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறியப்பா அப்படிங்கிறாரு மனோகர். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் சங்கடமாகுது. பரவாயில்ல, ஃபோன்லேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்கிறாரு பல்லவன். எல்லாரும் எடுக்கிறது தானே அப்படின்னு அவர் சொல்லிட மனோகருக்கு மூஞ்சி இறுகி போயிடுது. அண்ணே வாண்ணே அப்படின்னு பல்லவன் மறுபடியும் மொபைலை உயர்த்த தாஸ் பக்கத்தில் வந்து, தம்பி அப்பா தான் சொல்றாருல்ல, போனை கொடுத்துட்டு தள்ளி போய் நில்லு அப்படின்னு வெடுக்குன்னு கையில இருக்க போனை புடுங்கிக்கிறாரு. ஏய் அப்படின்றாங்க நிலா. எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அவரு மறுபடி திரும்பி போயிட, அண்ணே அப்படின்னு நிலா கூப்பிட்டுட்டு திரும்ப தாஸ் கையில வாங்கின போனை கீழே போட்டுட்டு போயிருக்காரு. அதை குனிஞ்சு எடுத்துட்டு இருக்காரு பல்லவன். தாஸ் ஏதோ பெரிய சாதனை பண்ணின மாதிரி போய் அப்பா பக்கத்துல நின்னுக்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு மதி கேட்டுட்டு இருக்காங்க. முன்னைய விட இப்ப மண்டபத்துல சிச்சுவேஷன் இன்னும் ஒர்ஸ் ஆகுது. எல்லாருமே அதிர்ச்சியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சேரனுக்கு அழுக வராத குறையா இருக்கு. டேய் பாண்டி வா அப்படின்னு தம்பியோட கைய சேரன் பிடிக்க, அண்ணே 1 செகண்ட் அப்படின்னு நிலா சொல்ல 3 பேரும் நடக்க ஆரம்பிச்சவங்க அப்படியே நின்று திரும்பி பாக்குறாங்க. இங்கே இருங்கிற நிலா, அப்பா மைக்க கொடுங்க நான் பேசணுங்கிறாங்க. அவரு 1 நிமிஷம் சுரீர்னு இருக்கு, இருந்தாலும் இந்தா அப்படின்னு நீட்டுறாரு. பேசுடா அப்படின்னு கொடுக்க நிலா மைக்க வாங்கிட்டு இங்க கூனி குறுகி போய் நிக்கிற சேரன், பல்லவன், பாண்டி 3 பேரையும் பாக்குறாங்க. அப்பா நீங்க என்னப்பா பேசன்னு சொல்றீங்க, அவ ஏதாவது உளறி வைக்க போறான்றாரு தாஸ். ஏய் இங்க இத்தனை பேர் இருக்காங்க, அவ அப்படிலாம் பண்ண மாட்டாடா, நீ விடு அப்படிங்கிறாரு மனோகர். அவ்வளவு நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்த சோழன் இப்ப பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாரு. நிலா சோழனை பார்த்துட்டு கீழே இருக்க எல்லாரையும் பாக்குறாங்க. எல்லாரும் இப்ப நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க மைக்க எடுத்து எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்றவங்க ஸ்ட்ரைட்டாவே எங்க அப்பா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாரு, அதே மாதிரி நானும் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல தாஸ் திகிலோடு பாக்குறாரு. மனோகர் ஒரு நம்பிக்கையோட பெருமையா பாக்குறாரு. முதல்ல என்ன பெத்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை கொடுத்து என் அப்பா அம்மாவுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல மனோகர் அப்படியே புன்னகை மன்னனா நிக்கிறாரு. தேனு சிரிப்போட கூட்டத்தை பாக்குறாங்க. ரொம்பவே பெருமையா ஹஸ்பண்ட பாக்குறாங்க. தேனு, நான் தான் சொன்னேன்ல பாத்தியா அப்படின்னு தாஸ் கிட்ட பெருமையா கேக்குறாரு மனோகர். அப்பா சொன்ன மாதிரி தான் நான் சோழனை ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் சொன்ன சில விஷயங்கள் உண்மை, ஆனா சிலது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல டக்குன்னு மனோகரோட முகமும் தேனு முகமும் மாறி போயிடுது. அதெல்லாம் இப்போ நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல திகிலோட தேனு மனோகர் முகத்தை பார்க்க அவரும் என்னவோன்னு பாக்குறாரு. அப்பா சொன்ன மாதிரி சோழன் டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருக்குல்ல, சோழன் ஒரு டிராவல்ஸ் கம்பெனில டிரைவரா ஒர்க் பண்றாரு அப்படின்னு நிலா சொல்ல அவ்வளவுதான் வேர்த்து வழிய ஆரம்பிக்குது தேனுக்கு. வெடுக்குன்னு முகத்தை எரிச்சலோட திருப்பிக்கிறாரு மனோகர். வழியிற வியர்வையை அவங்க காஸ்ட்லி புடவை முந்தானில தொடச்சிட்டு இருக்காங்க தேனு. எல்லாருமே எதுவுமே பேசாம அப்படியே நிலாவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னையா இது, ரிசப்ஷன் கூப்பிட்டுட்டு ஆளாளுக்கு மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சில பேர் பாக்குறாங்க. தாசுக்கு முகம் இறுக ஆரம்பிச்சிருது. சோழன் ஃபேமிலி ரொம்ப சாதாரண ஃபேமிலி தான், அப்பா சொல்ற மாதிரி எந்த பிசினஸும் பண்ணல அப்படின்னு நிலா சொல்ல, என்னங்க இவகிட்ட போய் மைக்க கொடுத்தீங்களே அப்படின்னு தேனு மனோகரை பார்க்க அவரும் ஐயோன்னு பாக்குறாரு. மாச சம்பளத்துக்கு தான் எல்லாரும் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க சித்தப்பா ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்காரு. இதோ இவர் தான் சோழனோட தம்பி பாண்டியன். இவர் சொந்தமா மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. எங்க ஃபேமிலியில இப்போதைக்கு பாண்டி தான் மொதல் பிசினஸ் மேன்.
அப்படின்னு நிலா சொல்ல சோழன் தம்பியோட கையை இழுத்து பிடிச்சிக்கிறாரு. சேரன் பல்லவன் 2 பேரும் சந்தோஷ சிரிப்போட பாக்குறாங்க. நிலாவும் எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு மறுபடியும் மைக்கை நிமித்தி பிடிக்க நடேசனும் நிறைவா பாக்குறாரு. வானதி வீட்டு ஃபேமிலியும் சிரிப்போட பாக்குறாங்க. நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அது அப்பாவுக்கு பிடிக்கல. என்னால அவர் கோவத்தை புரிஞ்சுக்க முடியுது. போதும் போதும்னு என்ன நிறையவே திட்டி இருக்காரு. ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் என்னை ஏத்துக்கிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்றாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு மனோகரும் தேனும் தலை குனிஞ்சு போய் டென்ஷனோட நிக்கிறாங்க. பாத்தியா இவளுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு அப்படின்னு தாஸ் மதிய பாக்குறாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னதான் என் அப்பா பணக்காரரா இருந்தாலும் நான் கேட்டதெல்லாம் என் அப்பாவால செய்யவே முடியல அப்படின்னு நிலா சொல்ல என்னங்க இவன்னு தேனு மனோகரை பாக்குறாங்க. நான் +2ல எடுத்த மார்க்குக்கு எனக்கு பெரிய காலேஜ்ல சீட் கிடைச்சது. ஆனா நான் அவங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு என்ன ஒரு சாதாரண காலேஜ்ல படிக்க வச்சாரு அப்படின்னு நிலா சொல்ல பல்ல கடிச்சிட்டு பாக்குறாங்க அம்மாவும் அப்பாவும். நான் படிச்சு கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவு வசதியான வீட்டுல இருந்து என் பொண்ணு வேலைக்கு போறது அப்பாவுக்கு கௌரவ குறைச்சலா இருந்துச்சு அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரும் கதை கேட்கிற மாதிரி ஆன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அப்பா நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபாரின் மாப்பிள்ளைய பார்த்தாரு. நல்லா சம்பாதிச்சு சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுற என்னால யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஊர்ல போய் வீட்டையும் புருஷனையும் கவனிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு தான் அப்பவே ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணேன். அப்பதான் நான் சோழனை பார்த்தேன் அப்படின்னு திகைச்சு போய் நின்றுட்டு இருக்க சோழனோட கையை பிடிச்சி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க நிலா. சோழன் நிலாவோட கையை பார்த்துட்டு இருக்க பாண்டி, சேரன், பல்லவன் 3 பேரும் சந்தோஷ புன்னகையோட பாக்குறாங்க. எங்க அப்பாவோட அம்மாவோட இருந்தப்போ நான் எதையெல்லாம் செய்ய முடியாம போச்சோ அதெல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல மனோகரம் தேனும் முகம் இறுகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷ சிரிப்போட நிக்கிறாங்க. எப்போதுமே ஒருத்தரோட தோல்விதான் இன்னொருத்தரோட வெற்றின்னு சொல்லுவாங்க. அங்க மட்டும்தான் அது சந்தோஷத்துக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. ஒருத்தரோட சந்தோஷம் ஈஸியா அடுத்தவங்களுக்கும் பரவும். ஆனா மனோகர் அதுக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு. என் ஃபேமிலி எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. என் விருப்பம் என்னன்னு, நான் எப்படி இருக்க ஆசைப்படுறேன்னு என்ன கேட்டு கேட்டு எனக்கு எல்லாமே பண்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல தேன் அப்படியே ஓர பார்வையா முறைச்சிட்டு இருக்கிறாங்க. சோழன், சேரன், பல்லவன் எல்லாருமே பெருமித சிரிப்போட நிக்கிறாங்க. எல்லாரும் மேடையவே பார்த்துட்டு இருக்க நிலாவும் எல்லாரையும் பார்த்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது பெரிய வரம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நடேசன் புன்னகை மன்னனா உட்கார்ந்துருக்காரு. கீழே இருக்க எல்லாருமே ஸ்டேஜில் இருக்கவங்கள சந்தோஷமா பாக்குறாங்க. அவங்க 4 பேர் மட்டும் இறுகி போய் நின்றுட்டு இருக்க மற்றவங்க எல்லாமே ஒரு பெருமையும் சந்தோஷமும் கலந்த சிரிப்போடு நிக்கிறாங்க. கடைசியில மனோகரும் அவரோட குடும்பமும் அவங்க வெட்டின குழியிலேயே அவங்களே விழுந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.